எங்களுக்கு எதிரா சாட்சி சொல்றதே தப்பு. பொய் சாட்சியா சொல்ல வரேன். கோர்ட்டு பக்கம் ஒன்ன பார்த்தேன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. சரி. கீரை சாப்பிடு, சத்து. ஆமா, சத்து வச்சு நான் சண்டைக்கு போறேன் பாரு. ஐயோ, இந்த பாண்டி பசார் அம்மன் ஸ்டோர்ஸ் கடையை காலி பண்ண பகுடி கேட்டானே, அது என்னன்னு பாத்தியா? வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவன் காலி பண்ணலன்னா அவனை பண்ணிடலாம். அந்த பாலம் டெண்டர் விஷயம் என்னாச்சு? எதிர்பார்ட்டியை தட்டியாச்சுண்ணே, வரமாட்டான். அப்புறம் 50,000 லஞ்சம் வாங்கிட்டு கையெழுத்து போட மாட்டேன் நானே, அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா, அது என்னன்னு பாத்தியா? அவன் எப்படியும் கையெழுத்து போட்டுருவானே, இல்லைன்னா ஆசிட் அடிச்சாதான் சரிப்படுவான். வேணாம், உள்காயம் இருக்கிற மாதிரி அடி. என்னடா இது, சாப்பிடுற இடத்துல ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுற மாதிரி பண்றது அடிதடி. இதுல பேச்சு பாரு. யாரு என்ன பண்ணா உங்களுக்கு என்னடா? அப்படி விட முடியாதுமா. உலகத்திலேயே பெரிய தப்பு தப்பு பண்றவன் தப்பிக்கிறது தான். நாராயணா, என்னடா இது? இப்ப எதுக்கு இங்க எடுத்துட்டு வர? உன்னால் தானே அந்த கேஸ் நிக்காம போச்சு, அதுக்கு தான் இந்த பார்ட்டி. நான் சாப்பிட்டேன், இப்ப தண்ணி அடிக்க மாட்டேன். உன்னை யார் தண்ணி அடிக்க சொல்றா? கூல் ட்ரிங்க்ஸ் குடி. சரி, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். தலைக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துனுவா. என்ன கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு பீர் குடுக்குற? இப்போ பீர் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸா மாத்திட்டாங்க. பீரை கூல் ட்ரிங்க்ஸா மாத்திட்டாங்களா? எப்ப இந்த முட்டையெல்லாம் சைவமா மாத்தினாங்க தெரியுமா? அதுக்கு மறுநாள்ல இருந்து இந்த பீர் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸா மாத்திட்டாங்க. சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, நான் அடிக்க மாட்டேன். என்ன தலை, எவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் அடிக்கிற? அட்லீஸ்ட் இந்த பீர் அடிக்க முடியாதா? அடித்தலை. அது அது தலை. ஏய் வரா,